இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லட்டு செஞ்சு கொடுங்க. ₹1 கூட செலவு இருக்காது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்பவே சூப்பராக இந்த ஹெல்த்தியான லட்டு செய்யலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு இந்த லட்டு செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு கேப்ப மாவு எடுத்துக்கோங்க. இதை ஒரு தட்டில் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் வெதுவெதுப்பான சுடு தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாவை பிசைய ஆரம்பிங்க. தண்ணி ரொம்பவும் சூடாக இருக்க தேவையில்லை, நல்லா வெதுவெதுன்னு இருந்தால் போதும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. எடுத்ததுமே தண்ணி அதிகமாக சேர்க்காம ரொட்டி சுடுறதுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மாவை இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மாவை இந்த மாதிரி உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கோங்க. அப்போ ரொட்டி சுடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ரொட்டி சுட்டு எடுக்கிறதுக்காக ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு இந்த கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு உருண்டையை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி கொடுங்க. இந்த ரொட்டியை நீங்கள் தட்டும்போது லைட்டாக கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. அப்போ கையில் மாவு ஓட்டாமல் தட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா தட்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. இந்த லட்டுக்கு நெய் சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த ரொட்டி 2 பக்கம் பெரட்டி விட்டு இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரொட்டி எல்லாம் ஆறட்டும். இதுக்கு இடையில 100 கிராம் அளவுக்கு பச்சை கடலை எடுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. பச்சை கடலை எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வறுத்தீங்கன்னா தான் தோல் நீக்கும் போது நல்லா ஈஸியாக வரும். இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கையில் நசுக்கும் போது இந்த அளவுக்கு தோல் தனியாக கடலை தனியாக வரணும். உங்ககிட்ட வறுத்த கடலை இருந்தால் தனியாக தோல் நீக்கி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஆறுன ரொட்டி எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். இப்போது இந்த லட்டு செய்கிறதுக்காக அந்த ரொட்டியும் ரெடி ஆயிடுச்சு, நல்லாவே ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. எடுத்ததுமே அம்புட்டு மிக்ஸி ஜாரில் சேர்க்காதீங்க. எப்போதுமே இந்த ரொட்டி அரைக்கும் போது நீங்கள் நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைங்க, சூட்டோட அரைக்காதீங்க. இப்போது இந்த லட்டு செய்கிறதுக்காக அரைச்சி வச்சுருந்த ரொட்டி எல்லாம் சேர்த்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நல்லா அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அப்போது லட்டு பிடிக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக வேற ஒரு பாத்திரத்தில் தோல் நீக்கி எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பொரிக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு மிக்சியில் சேர்த்து 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் நெய்ஸாக அரைக்க வேண்டாம். இப்போது வேர்க்கடலை, பொரிக்கடலை, ஏலக்காய் எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்ததை இந்த ரொட்டி அரைச்சி வச்சுருக்கதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதத்தில் வரும் லட்டு பிடிக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிங்க. இப்படி நீங்கள் கையில் நெய் தடவிட்டு லட்டு பிடிக்கும்போது இந்த லட்டோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த லட்டு நீங்கள் அதிகபட்சமாக 2 நாள் வரைக்கும் வெளியில் வச்சு சாப்பிட்லாங்க. அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. இந்த லட்டுல இருந்து டெய்லி 2 லட்டு எடுத்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. ரொம்பவே சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக ஆரோக்கியமான லட்டு எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.